இன்னைக்கு எபிசோட்ல ரோகிணி சொன்னதையெல்லாம் கேட்டு ஸ்ருதி குழந்தையே பெத்துக்க மாட்டேன்னு சொல்றா. வீட்டுல நடக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்றதுக்காக முத்து பாட்டிய கூட்டிட்டு வரான். பாட்டி வந்த உடனே அவங்க மாமியார் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மனோஜ தலையில தூக்கி வச்சுக்காத, உனக்கே ஒரு நாள் பிரச்சனை வரும்னு சொன்னேனே கேட்டியா, இப்ப பாருன்னு விஜயாவை திட்டுறாங்க. அப்புறம் அண்ணாமலைய பாக்குறதுக்காக மாடிக்கு போறாங்க. ஏண்டா சின்ன பையன் மாதிரி பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு பேசாம இருக்கேன்னு கேக்குறாங்க. மனோஜ காப்பாத்துறதுக்காக ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டா, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போடான்னு சொல்றாங்க. அண்ணாமலையும் விஜயா கிட்ட அவருக்கு இருக்க பிரச்சனைய சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. விஜயாவை மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டாம், இப்போ மன்னிப்பு கேட்க சொன்னோம்னா அது பெரிய வைராகியமா ஆயிடும், அப்புறம் மீனாவை இன்னும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவான்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி விஜயா கிட்ட, ஒரு குடும்பத்துல மூத்தவளா இருந்துட்டு நீ பண்ணிருக்கிற காரியம் ரொம்ப தப்பு, நீ மீனா கிட்ட ஒன்னும் மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம், ஆனா நீ பண்ண காரியத்துக்கு அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும்னு பாட்டி சொல்றாங்க. அந்த பிரச்சனை எல்லாருக்கும் முன்னாடிதான் நடந்துச்சு, அதனால எல்லாருக்கும் முன்னாடி தான் இப்ப மன்னிப்பு கேட்கணும்னு அண்ணாமலை சொல்றாரு. எல்லாரும் வந்த உடனே விஜயா அண்ணாமலை கிட்ட, நான் வேணும்னு எதுவும் பண்ணல, இனிமே இப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் பாட்டி மனோஜ் கூப்பிட்டு ஒரு அற விடுறாங்க. இவன் அம்மா தான் இவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா, நீ வந்ததுக்கு அப்புறமாவது இவனை திருத்தி இருக்கலாம் இல்லன்னு ரோகிணியை கேக்குறாங்க. நீயும் அவனை இப்படியே விட்டுட்டேன்னா அவனுக்கு பொறுப்பே வராதுன்னு பாட்டி சொல்றாங்க. அவனுக்கு பொறுப்பு வரத்துக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். அவன் இதுவரைக்கும் 29 லட்சம் ரூபாய் தரணும், மாசம் மாசம் 50,000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க, அவனுக்கு பொறுப்பு வந்துரும்னு முத்து சொல்றான். அண்ணாமலையும் மாசம் மாசம் அந்த பணத்தை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. பாட்டி விஜயா கிட்ட, நீ சொன்னா அவன் செய்வான், அவன் கிட்ட இதை சொல்லுன்னு சொல்றாங்க. விஜயாவும் அவங்க பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லுடான்னு மனோஜ் கிட்ட சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.